வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஸ்ரீ ஸ்லாக் தான். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீவோல்ட் வண்டியோட RV1+ பற்றி தான். ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அண்ட் தென் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க 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 வாங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால். ஃபஸ்ட்டு நம்ம இதோட பிரேக் சிஸ்டம் பற்றி பார்ப்போம். இது வந்து CBS பிரேக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் பேக் பிரேக் அப்ளை பண்ணிங்கனாலே ஃப்ரண்ட் பிரேக் ரெண்டுமே நம்மளுக்கு அப்ளை ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஒரே இதில். அண்ட் தென் வீல் பேஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90/80/17 டயர் சைஸு. அண்ட் தென் 110/80/70 இந்த ரெண்டு இது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதோட வண்டியோட லுக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட்ரோ ஸ்டைல் LED லைட் தான். அது அந்த லுக்கில் நம்மளுக்கு இது பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் வண்டி பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு EV வெஹிக்கிள்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு நம்ம பெட்ரோல் வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது லுக் வைஸும் சரி. அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் அப்படி தான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ டேங்க் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு மஸ்குலரான ஒரு பாடியோட தான் இருக்குது. அண்ட் தென் சீட்டு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நம்ம CT100 அண்ட் தென் பிளாட்டினா ஸ்ப்ளெண்டர் அந்த பேஸில் தான் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. சஸ்பென்ஷனும் நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 kgs வரையுமே இது பண்ணலான்னு இருக்கு. 250 kgs வரையும் கம்பெனி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டும் நம்ம போடுற மாதிரியே இருக்கும். நல்லா இருக்குது. சஸ்பென்ஷனும் நம்மளுக்கு இதாக இருக்குது. ஃப்ரண்ட்டும் ஓகே தான். தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா இருக்குது. அண்ட் தென் மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்ரு. ஸோ மீட்டரில் என்னென்ன தெரியுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் தெரியுது. அண்ட் தென் எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் ஓடுன்றது தெரியுது. அண்ட் தென் எந்த மோடில் இருக்கும்னு தெரியுது. ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இதை நான் இந்த சுவிட்சஸ் நான் மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் செகண்ட் மோடுக்கு மாற்றுறேன். அதாவது இதில் 3 மோடு கொடுத்துருக்காங்க. ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் தென் ரிவர்ஸ் மோடும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற பர்சன்டேஜுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் போகும். அண்ட் தென் சிட்டி மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் போகும். அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ கிலோமீட்டர் வரையும் போகுன்றது நம்மளுக்கு மேனுவலாக நம்மளுக்கு இங்கே முன்னாடியே தெரியுது. அண்ட் தென் நம்மளுக்கு இங்கே டெம்பரேச்சரும் நம்மளுக்கு க்ளீனாக தெரிய வர்றதுனால ஸோ இது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நம்ம சொல்லலாம். அப்புறம் மெயினான விஷயத்துக்கு வருவோம். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் தென் மோட்டர் கெப்பாசிட்டி என்னென்னு நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. நம்ம டிட்டாச்சபிள் பண்ணலாம் இதை. ஸோ நம்ம தனியாக நம்ம மாடி மேலே இருக்கோம், எங்கேயாவது இருக்கோம் அப்படின்னா நம்ம பேட்டரியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இங்கே டைரெக்டாகவும் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு டபுள் டமாக்கா ஆஃபர் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு இது ரொம்பவே இதாக இருக்குது. அண்ட் தென் மோட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 kW மோட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதிலே 2 வேரியன்ட் வருது. ஒன்று RV1 அண்ட் தென் RV1+. ஸோ RV1ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2.2 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இதில் RV1+ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.24 kW பேட்டரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அப்புறம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ரொம்ப அட்ராக்ட் ஆன விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு செயின் டிரைவ் கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளில் செயின் டிரைவ் கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு இது புதுசாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியல. ஸோ இதை தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி செயின் டிரைவில் வெஹிக்கிள் வந்திருக்கா அப்படின்னு. ஸோ செயின் டிரைவ் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான அம்சம் தான் நான் சொல்லுவேன்.
அண்ட் தென் இப்போ கம்பெனி வந்து என்ன மைலேஜையும் வாரண்டி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜுக்கு 160 கிலோமீட்டர் வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் பீப்புளுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் டெய்லி நான் பெட்ரோல் போடுறேன், ஒரு நாளைக்கு நான் 100 கிலோமீட்டர் போயே ஆகணும். இப்போ விற்கிற விலைவாசியில் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பெட்ரோல் வண்டினாலே ஒரு 60-70 கிலோமீட்டர் தான் தரும், அதுவும் 100 ரூபாய் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு இவைக்கு எடுத்தேன் அப்படின்னா நான் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்றவங்க தாராளமாக இதை எடுக்கலாம். ஸோ கம்பெனி வந்து 160 கிலோமீட்டர் ஈகோ மோடில் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் தென் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 years 1000 கிலோமீட்டர்ஸ் அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் பண்ணி தராங்க. 5 years 75,000 கிலோமீட்டர்ஸ் வரை எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி பண்ணி தராங்க. ஸோ அது நம்ம ஆப்ஷனபிள் தான். ஸோ அதை நம்ம விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இது. ஸோ வாரண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டரி, மோட்டர் அண்ட் தென் கண்ட்ரோலர், இது மூணுத்தையும் நம்மளுக்கு கவர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈகோ மோடில் போனால் 160 கிலோமீட்டர் தரேன்னு இருக்காங்க. ஸோ எந்தெந்த மோடில் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஸோ மக்களே, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஈகோ மோடில் அண்ட் தென் சிட்டி மோடில் ஸ்போர்ட்ஸ் மோடில் எவ்வளோ ஸ்பீடு போகுது அண்ட் தென் இப்போ ஃபுல் சார்ஜ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு நீங்கள் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். 100%ல் இருக்குது. இப்போது ஈகோ மோடில் போனால் 160 கிலோமீட்டர் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக இருக்குமா இல்லை கிலோமீட்டர் நம்மளுக்கு இப்போ இதாகிற இப்போ இங்கே 10.4 கிலோமீட்டர் ஆல்ரெடி ஓடி இருக்குது. ஸோ அது இதாக இருக்குமா, கரெக்டாக இருக்குமான்றதை நம்ம இது பண்ணலாம். டெம்பரேச்சர் லெவலும் நம்மளுக்கு காட்டுது அண்ட் தென் இது டோட்டலாகவே நம்மளுக்கு விசிபிலிட்டியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு க்ளீனாக தெரியுதா இல்லையான்னு தெரியல, கிட்ட போகிறேன் பார்த்துக்கோங்க. ஸோ சார்ஜும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்குது. 160 கிலோமீட்டர் நம்மளுக்கு காட்டு. இப்போ ஈகோ மோட்டில் போகிறேன். ஸோ இதில் எவ்வளோ ஃபாஸ்ட் போகுது அண்ட் தென் அவங்க வந்து டாப் ஸ்பீடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 to 70 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஸ்பீட் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது போகுதான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 44 வரையுமே போகுது. அண்ட் தென் சிட்டி மோடுக்கு மாற்றிட்டேன். சிட்டி மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 54. சிட்டி மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப்பாக 50 எவ்வளோ வரையும் போகுது, 53 வரையும் போகுது guys. அதை கொஞ்ச நேரம் பிடிச்சி பார்த்தோம் ஃபாஸ்ட்டாக போகுதா அப்படின்னு. ஜீரோவில் இருந்து நம்மளுக்கு 50-60 வந்துட்டு கொஞ்சம் குயிக்காகவே ரெஸ்பான்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பிக்கப் நல்லா இருக்குது ஸ்போர்ட்ஸ் மோடில். ஈகோ மோட்லேயும் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். இந்த 0 to 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பிக்கப் ஆகுது. ஓகே, கொஞ்சம் பண்ண முடியுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
ஸோ மக்களே வீடியோ பார்த்துருப்பீங்க, மேபி அதில் நான் மைக்கு ஒழுங்காக இருந்ததா இல்லை நாய்ஸ் ரொம்ப இருந்ததான்னு எனக்கு தெரியல. ஸோ நான் இங்கேயும் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எந்தெந்த மோடில் எந்தெந்த ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஈகோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வரையும் தாராளமாக போகுது. அண்ட் தென் சிட்டி மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து 55 வரையும் ரீச் ஆகுது. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60லேருந்து 70 கிலோமீட்டர் வரையும் தாராளமாக ரீச் ஆகுது. ரிவர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்கா இல்லை எப்படியே நீட்டு பரவாயில்ல, நல்லாவே போகுது. அண்ட் தென் செக் பண்ணதில் ரிவர்ஸ் மோட்லேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் வரையும் ரிவர்ஸ் ஸ்பீடில் போகுது. ஸோ அதுதான் கரெக்டான ஒரு இது. ஸோ அந்த அளவுக்கு போனால் தான் நம்மளால் பேலன்ஸும் பண்ண முடியும். ஸோ கரெக்டான இதில் தான் இருக்குது. செயின் டிரைவ்ன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். தென் ஓட்டுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாததான் நம்மளுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாகவே இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம நம்பி வாங்கலாம். ஸோ ரீவோல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல பிராண்டு தான். ஆல்மோஸ்ட் அவங்க மார்க்கெட்லேயே இருக்கிறவங்க தான். ஃபஸ்ட்டு மெயின் மெட்ரோ சிட்டிஸில் தான் அவங்க வந்து லான்ச் பண்ணி இது பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஒசூர் சரௌண்டிங் அண்ட் தென் நிறைய டிஸ்ட்ரிக்ஸும் வந்திருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதையும் ஒன்ஸ் நீங்கள் நேரடியாக போயிட்டு ஷோரூமில் செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ரைடும் பண்ணி பாருங்கள் மறக்காமல். அப்புறம் என்ன, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போமா? பாய்.